श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांत आचार्यवर्यो में सन्निधत्तां सदा हृदि रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्तदितराणि मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீ யதிராஜ சப்ததியில் இன்றைய தினம் 17வது ஸ்லோகம் அனுபவிக்கலாம். 17வது ஸ்லோகத்தில் சந்திரனோடு யதிராஜரை ஒப்பிட்டு ஒற்றுமையும் தனிச்சிறப்பும் அப்படின்னு சந்திரனை விட மிக்கவர் ஸ்ரீ பாஷ்யக்காரர் என்று அனுபவிக்கிறார் சுவாமி. अनपाय विष्णुपद संश्रयं भजे कलया कयापि कलयाप्यनुचितम् अकलङ्गयोगमजडाशयोधयं यतिराजचन्द्रमुपरागदूरकम् अनपाय विष्णुपद संश्रयं भजे कलया कयापि कलयाप्यनुज्झितम् अकलङ्गयोगमजडाशयोधयं யதிராஜச்சந்திரமுபராகதூரகம். யதிராஜர் ஒரு சந்திரனை போன்றவர். நாம் காணும் சந்திரனை விட யதிராஜ சந்திரனுக்கு பல சிறப்புகள் உள்ளது. அவன் என்ன என்று தெரிவிக்கிறார். கால விசேஷத்தில் அழியக்கூடிய விஷ்ணு பதத்தை, அதாவது விஷ்ணு பதம்ங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம். ஒன்று ஆகாசம், ஆகாயம், இன்னொன்று பகவான் திருவடி. இந்த இடத்துல சந்திரன் ஆகாயத்தில் இருப்பதால் கால விசேஷத்தில் அழியக்கூடியது அந்த ஆகாசம். அதை ஆசிரயித்திருப்பவன் சந்திரன். உடையவர் அழிவற்றதான விஷ்ணு திருவடியை பற்றி இருப்பவர். பௌர்ணமி அன்று மட்டும்தான் சந்திரன் தமது கலைகள் அனைத்தையும் பெற்று நிறைந்திருப்பான். இந்த இடத்துல கலைங்கிறது சந்திரனுடைய பாகம். 15 பாகம் 16 பாகம். அந்த கலைகளில் இன்றைக்கி ஒரு நாள் தான் பூர்ண சந்திரனாக எல்லா பாகங்களும் நிரம்பி இருப்பது. மற்றைய நாள்களில் குறைவதும் அதிகரிப்பதுமாக இருக்கும். வளர்பிறை தேய்பிறையை ஒற்றி யதி சார்வபௌமர் ராமானுஜர் எக்காலத்திலும் எந்த சமயத்திலும் கலைகளால் நிறைந்திருப்பார். இந்த இடத்துல கலைங்கிறது கல்வி, கல்வி ஞானம். என்றைக்குமே பூர்ண அறிவுடன் இருப்பார் யதி சார்வபௌமன். சந்திரனிடம் களங்கம் இருக்கும். சந்திரனின் நடுவில் தெரியும் ஒரு மறு. ஆனால் யதிராஜரிடம் எந்தவித களங்கமும் கிடையாது, குற்றம் குறைகள் கிடையாது. சந்திரன் ஜலாசயத்தில் சமுத்திரத்தில் உதயத்தை உடையவன். ஜலாடாசயம், ஜலடாயச, அதாவது ஜலடாசயம் கடல். சுவாமி அஜடர்கள், சத்வகுணம் மிக்கவர்கள், ஜடர்கள் அல்லாதவர்கள். சத்தியகுணம் மிக்கவரின் அவருடைய ஆசயத்தில் மனதில் உதயத்தை உடையவர். ஆசயம்னா மனசு, அஜடம்னா சத்வகுணம் மிக்கவர். ஸோ சத்வகுணம் மிக்கவர்களின் மனசில் உதயத்தை உடையவர் யதிராஜர். ஸோ இப்படி ஸ்லேடை பொருள்களுடன் தெரிவிக்கிறார். சந்திரனுக்கு உபராகம் உண்டு, கிரகணம் என்ற குறை உண்டு. சுவாமிக்கு எந்தவித ராகமும் கிடையாது. ராகம்னா ஆசை, ஆசை முதலிய குற்றங்களுக்கு வெகு தூரத்தில் இருப்பவர். இக்காரணங்களால் சுவாமி யதிராஜர் சந்திரனை விட மிக உயர்ந்தவர் என்று தெரிவிக்கிறார். யதிராஜர் என்பவர் சந்திரனுக்கு ஒப்பானவர். ஆனால் சந்திரனுக்கு சில குறைகள் உண்டு, யதிராஜர் கிடையாது. விஷ்ணு சந்திரனைப் போல ஒளி வீசுபவர், குளிர்ச்சியானவர், அழகாக இருப்பவர், மனசுக்கு அமைதியை கொடுப்பவர். ஆனால் சந்திரனுக்கு குறைகள் உண்டு. விஷ்ணு பதம் என்ற ஆகாயத்தில் அவன் இருக்கிறான். அந்த ஆகாயம் ஒரு காலத்தில் அழியும். இவரோ அழிவில்லாத விஷ்ணு பதத்தை ஆசிரியத்தவர். அந்த சந்திரனுக்கு தேய்பிறையில் கலைகள் குறைந்து கொண்டே வரும். இவர் குறைவே இல்லாத பல கல்விகளை கற்றவர். அவனுக்கு களங்கம் என்ற கருமை நிறம் மத்தியில் இருக்கும். இவருக்கு ஒருவித களங்கமும் கிடையாது. அவனுக்கு கிரகணம் உண்டு. இவர்
காமிகள் என்பவர்களை விட்டு வெகு தூரம் விலகியவர். ராகம் ஆசை கிடையாது. உபராகம் என்பதற்கு கிரகணம் என்றும் கயவர்கள் என்றும் ரெண்டு பொருள். மேலும் ஜடாசயம் அப்படின்னா மூடனுக்கு பிறந்தவன். இவர் மகாஞானிக்கு பிறந்தவர். சம்ஸ்கிருதத்தில் லா டா ரெண்டையும் ஒன்றாக கருதுவண்டு. அதன்படி ஜலாசயம்ன்றது பார்க்கடலில் பிறந்தவன். ஜடாசயம் எடுத்துட்டா மூடன். அஜடா அப்படின்னா ஞானவான். ஸோ ஞானவான்களின் இதயத்தில் பிறந்தவர் யதிராஜர் என்று வாயார புகழ்கிறார் சுவாமி. எவ்வளவு ஆச்சரியமான கவி நயத்துடன் வேதாந்த தேசிகன் வார்த்தை விளையாட்டில் யதிராஜரின் புகழை பரப்புகிறார். இந்த யதிராஜரை அஸ்மத் ஆச்சாரியன் ரொம்ப அழகாக இதை அனுபவிக்கிறார். இங்கு யதிராஜரை சந்திரனாக உருவகப்படுத்தி சந்திரனுக்கும் மேம்பட்டவர் என்று சுவைப்பட தெரிவிக்கிறார். சந்திரன் மக்களின் பாபங்களை போக்குகிறான். பௌர்ணமி அன்று தன் நிலவினால் கடலை பொங்கி அழச் செய்கிறான் என்று தெரிவிக்கிறார். அதுவும் ஆச்சரியமாக இதில் பத உரை இன்னும் அழகாக இருக்கும். அதாவது அனபாய விஷ்ணுபத சம்ஸ்ரயம் பஜே. அனபாய அதாவது பிரியாத, அபாயம் இல்லாத, அழிவில்லாத விஷ்ணுபத விஷ்ணுவின் திருவடியை, அது யதிராஜருக்கு. ஆகாசத்தை, அது சந்திரனுக்கு. சம்ஸ்ரயம் அடைந்தவராய். கயா அபி எத்தகைய, கலையா வித்யினாலும் கல்வியினாலும். சந்திரனுக்கு கலை அந்த பாகம். கலையா அபி சிறிதும், கயா அபி சிறிதும், அனுஜிதம் விடப்படாதவர். அகலங்க யோகம் கலங்கத்தின் தொடர்பு அற்றவர். அஜடாசயோதயம் மூடரிடத்தில் தோன்றாதவர். அதாவது அறிவுள்ளவர்கள் உள்ளத்தில் தோன்றுபவர். இன்னொரு அர்த்தம் கடலில் தோன்றுபவர். பார்க்கடல் சந்திரன். உபராக தூரகம் ஆசைக்கு தூரத்தில் நிற்பவர் யதிராஜர். கிரகணத்திற்கு தூரத்தில் நிற்பவர் சந்திரன். யதிராஜ சந்திரன், யதிராஜராகிய சந்திரனை பஜே சேவிக்கிறேன் என்கிறார். ஸோ இந்த இடத்துல சந்திரன் மக்களின் பாபங்களை போக்குகிறான். பௌர்ணமி அன்று தன் நிலவினால் கடலை பொங்கி எழச் செய்கிறான். குளிர்ச்சியை உண்டாக்குகிறான். பிராணி வர்க்கங்கள் அனைத்தையும் மகிழ்விக்கிறான். கோடையில் வெயினால் தபித்தவர்களின் கணையை தனது குளிர்ந்த கதிர்களால் போக்கி அருள்கிறான் என்று வால்மீகி சுந்தரகாண்டத்தில் கூறுகிறான். இதே போல யதிராஜரும் தன் திருவடியை ஆசிரியப்பவர்களுக்கு எம்பெருமானிடத்தில் பிரபத்தியை அனுஷ்டிக்க வைத்து எல்லா பாபங்களையும் நீக்குகிறார். எல்லா உயிரினங்களையுமே தன் அருட்பார்வையால் மகிழ்விக்கிறார். சந்திரனைப் போல அனைவரையும் கவரவல்ல கம்பீரமான, ஆச்சரியமான, குளிர்ந்த, அழகான தோற்றமுடையவர். எப்பொழுதும் அழிவில்லாததான நித்தியமான விஷ்ணு பதத்தை, பரமனின் திருவடியையே உபாயமாக பற்றியிருக்கிறார். சந்திரனோ மகா பிரளயத்தில் அழியக்கூடிய விஷ்ணு பதத்தை, அதாவது ஆகாசத்தை, பஞ்சபூதங்களில் ஒன்றாகிய ஆகாசத்தை சார்ந்து இருக்கிறது. சில சமயம் கடலில் மூழ்கியும் இருப்பான். உடையவரோ ஒரு க்ஷணமும் பரமனை விட்டு பிரியார். உடையவர் எல்லா கலைகளையும், எல்லா வித்யாஸ்தானங்களையும் சிறிதளவு கூட விடாது கற்றவர். சந்திரனோ அமாவாசை அன்று ஒரு கலை கூட இல்லாதவன். பௌர்ணமி தவிர மற்றைய நாட்களில் குறைவுடைய கலைகளோடு கூடியவர். உடையவரோ எல்லா கலைகளிலும், கல்விகளிலும், வித்தைகளிலும் நிறைந்தவர். உடையவர் எந்தவித களங்கமும் இல்லாதவர், குறையற்றவர், மாசு இல்லாதவர். சந்திரனோ எப்பொழுதும் களங்கத்தோடு இருப்பான். சந்திரன் ஜடாசயத்தில், அதாவது ஜலாசயத்தில், சமுத்திரத்தில் உதயமாவான். உடையவரோ அஜடர்களான சத்வகுணமும் ஞானமும் மிகுந்த சான்றோர்களுடைய ஆசயத்தில், மனசில் தோன்றுபவர். சம்சாரத்திலிருந்து கரையேற சதாச்சாரியனான யதிராஜரை எப்பொழுதும் பெரியோர்கள் நினைவில் கொள்வர். சந்திரன் உபராகத்தினால் ராகு, கேது கிரகங்களால் பீடிக்கப்படுகிறான். யதிராஜரோ உபராகர்களோடு, காமபுருஷார்த்தத்தை விரும்புபவர்களோடு சிறிதும் தொடர்பு கொள்ளாதவர். உடையவர் என்ன? உடையவர் திருவடியை ஆசிரியத்தவர்கள் கூட பிரம்ம பட்டத்தையே புல்லாக மதிப்பர்.
இத்தகைய எதிராஜனாகிற சந்திரனை சேவிக்கிறேன் என்கிறார். இளைய பெருமாள் ராமனின் குணங்களில் ஈடுபட்டு அவருக்கு தொண்டு செய்ய விரும்பியது போல சுவாமி தேசிகனும் ஸ்ரீ பாஷ்யகாருடைய குணங்களில் ஈடுபட்டு குணயுத்தாசியம் உபாகதகான அவருக்கு அடிமை செய்ய விரும்பி பஜிக்கிறேன், அவரை வணங்குகிறேன் என்கிறார் இந்த ஸ்லோகத்தை. இந்த ஸ்லோகம் 17லேருந்து 21 ஸ்லோகம் வரைக்கும் 5 ஸ்லோகங்கள் மஞ்சுபாஷ நிவிருத்தம். ரொம்ப ஆச்சரியமான ஒரு லில்ட்டிங் ஸ்டைல். சந்திரனுக்கும் யதிராஜருக்கும் ஒரு ஒப்பீடு, சொல்லமைப்பு, அழகு. அனுபவிப்பவர்களுக்கு தான் ஸ்லோகம் சுவைக்கும். சமஸ்கிருத ஞானம் இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஸ்லோகம். யதிராஜராகிய சந்திரனை பஜிக்கிறேன். சந்திரன் என்ற சொல் சதி தாத்து, மகிழ்விப்பதுன்னு பொருள். சந்திரனும் நம்மை மகிழ்விப்பவன், யதிராஜனும் அப்படித்தான். சொல்லமைப்பால் பல வேறுபாடுகள். ஆஹ்லாதகரர், இன்பம் தருவது, அது ஒன்று தான் ஒருமைப்பாடு. மற்றபடி பல வேறுபாடு. ஸோ அனபாய விஷ்ணுபத சம்ஸ்ரயம் சந்திரன். சந்திரனுக்கு அனபாய விஷ்ணுபத சம்ஸ்ரயம். விஷ்ணுபதம்னா ஆகாசம், சாமானிய பொருள். அதில் இருப்பவன் சந்திரன். இந்த ஆகாசம் மூழ்கிவிடும் பிரளயத்தில். பட் யதிராஜ சந்திரன் விஷ்ணுபதமான விஷ்ணு திருவடியை ஆசிரயிப்பவன். அது ஸ்ரீவைகுண்டத்தில் எப்பவும் அழியாதது. அவர் பெருமாள் திருவடிகளை யதிராஜர் பற்றி இருப்பதால் அவருக்கு இந்த ஒரு டெம்பரரியே கிடையாது, எப்பொழுதும் எட்டர்னல் விஷ்ணுபத ஆசிரியம். ஆனால் சந்திரனுக்கு அது கிடையாது. கலையா கயாப்பி கலையாப்தி அனுஜிதம். சந்திரன் எல்லா கலைகளையும் 16 பூர்ணமாக கொண்டிருப்பது பௌர்ணமி அன்று. இவர் கல்வியின் ஒரு கலையையும் ஒருபோதும் விடாதவர். எல்லா கல்வியும் பரிபூர்ணமாக இருக்கும் இவரிடத்தில். கலைனா கல்வி வகை யதிராஜருக்கு. அதில் அந்த பிறை சந்திரனின் அம்சம் 16ல் 1, கலைன்னு இன்னொரு அர்த்தம். அகலங்க யோகம். சந்திரனுக்கு களங்கம் உண்டு. ஒரு முயல் வடிவு மாதிரி ஒரு கருப்பாக ஒன்று இருக்கும் உள்ள. யதிராஜருக்கு எந்த களங்கமும் கிடையாது. ரொம்ப அழகான விஷயம், அஜடாசயோதயம். அஜலாசயோதயம், லா டா ரெண்டும் பேதமின்றி பயனாகும் சமஸ்கிருதம். ஜலாசயம்னா சமுத்திரம். அங்குதானே சந்திரன் பிறந்தது, கடலை கடைந்த போது. ஆனால் சந்திர சகோதரி அப்படின்னு லக்ஷ்மிக்கு பேர். கடலை கடைந்த போது அமிர்தத்துக்கு முன்பாக சந்திரன் பிறக்கிறான், ஜலாசயோதயன். ஆனால் இங்கே அஜடாசயோதயம். ஜடரா இருப்பது கூடாது, ஜடர், அஜடா. அஜட ஆசய உதயம். அஜடனா புத்திமான்கள், பக்குவ ஞானிகள், பகுத்தறிவுள்ள விவேகிகள், சான்றோர்கள். இவர் உள்ளத்தில் ஆள்பவர். இவர் ஆசயத்தில், ஆசயம்னா உள்ளம், உள்ளத்தில் ஆள்பவர் யதிராஜன். உபராக தூரகம். உபராகம்னா கிரகணம். கிரகண சமயத்தில் சந்திரன் பீடிக்கப்பட்டு விடுகிறான். உபராகம்னா ஹீனமான விருப்பங்கள், மட்டமான ஆசை, அல்பமான தப்பான காமம், விஷய சுகம், ஐம்புலன் இன்பம் ஆகியவற்றில் வேட்கை. இத்தகைய ஆசைகளின் அருகில் இருப்பவர்கள் கூட உபராகர். அவர்களுக்கு எட்டாத தூரம் எம்பெருமானார். அதனால் அவருக்கு இந்த பீடைகள் கிடையாது, உபராகம் கிடையாது. உபராகத்திலிருந்து தூரமாக இருப்பார். ஆகவே யதிராஜராகிய சாமானிய சந்திரனை விட யதிராஜராகிய சந்திரன் எட்டாத தூரம் அப்படின்னு தெரிவிக்கிறார். ஆச்சரியமான ஸ்லோகம். அடியேன் தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம்.